இந்த யோகினிகளுக்கான கோயில்கள் எங்கெங்க இருக்குன்னு சொன்னீங்க. ம். அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி இது. இந்த கோவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிபாத்ரல் வடிவம்னு சொல்லுவாங்க. அ ஹிபாத்ரல்ன்றது வந்துட்டு உருண்ட வடிவம். சர்க்குலர். ஓகே. யோகினி ஆல்வேஸ் வில் பி இன் சர்க்குலர் பொசிஷன். அவங்களோட அமைப்பே பார்த்தீங்கன்னா, சர்க்குலரா தான் இருக்கும். இவங்களுக்கு கூரை இருக்காது. ஓ! இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கோயில்ல பார்த்தீங்கன்னா கூட சப்த கன்னிகள்னு நீங்க பார்ப்பீங்க. ஆமா. அந்த சப்த கன்னிகளும் வெட்ட இந்த வெளியில தான் ஆமா இருப்பாங்க. வெட்ட வெளியில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூரை கூரை இருக்காது. இருக்காது. அதே மாரி தான் இந்த யோகினிங்களுக்கு இருக்கிற ஒரு 3, 4 கோவில்ல வந்துட்டு ஹிபாத்ரல் வடிவம். ம். அப்படின்னு சொன்னா சர்க்குலர். ஆ இதுல தான் வடிவத்துல தான் இருக்கும். வடிவத்துல தான் இருக்கும். கூரை இருக்காது. இந்த 64 வடிவங்களும் அதுல உள்ளடங்கும். அதுல மெயினா வந்துட்டு காளி இருப்பாங்க. ஓ! த மெயின் டெய்ட்டி வில் பி காளி. காளி. அவங்க தான் இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட வடிவம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இதுன்னா, நம்மளோட பழைய பார்லிமென்ட் இருந்ததுல்ல, அதுவும் அந்த ரவுண்ட் பார்லிமென்ட் ஷேப்ல கூட தான் இந்த ஹிபாத்ரல் வடிவத்துல தான் பண்ணாங்க. இருந்தது. இத இத இன்ஸ்பிரேஷனா எடுத்து தான் அவங்க வந்துட்டு ஓ! பார்லிமென்ட்டே உருவாக்குனாங்க. நீங்க சொல்றது ரொம்ப புதுமையான தகவல். ஆமா, யாரும் ஆமா. யோசிச்சிருக்க முடியாத யோசிச்சிருக்க ஒரு மாட்டாங்க. தகவல். கண்டிப்பா. கரெக்ட். இதுதான் ஆனா இந்த திஸ் இஸ் ட்ரூ. கண்டிப்பா. இப்ப கூட அந்த கோயில் ஒரிஸ்சா இல்லாட்டி நீங்க வந்துட்டு மொரானா எம்பிக்கு போனீங்கன்னா, இந்த கோவில் வந்துட்டு இந்த சர்க்குலர் பொசிஷன்ல தான் இருக்கும்.